ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வழியில் சொல்லாமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான லில்லி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி, இந்த பள்ளத்தாக்கின் லீலி ஊழியங்கள் நடத்தி வருகிற அன்பு சகோதரிக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தலை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை நாளில் இதே போன்று ஒரு ஜப கூட்டம் சென்னை எத்ராஜ் மகளிர் கல்லூரி, எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்லூரியுடைய பிரின்சிபாலுடைய தாயாருடைய நினைவு நாள், 1ஆம் ஆண்டு நினைவு நாள். நம்ம சபைக்கு தான் வராங்க. அவனுடைய நினைவு நாள் பேசிவிட்டு வந்து நான் வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது, மிஸ்ஸஸ் கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஃபோன் கால்ஸ் வருது. அது யாருடைய ஃபோன் பார்த்தா சிஸ்டருடைய ஃபோனு. எப்போவுமே அவங்க தான் எடுப்பாங்க. நான் எடுத்து சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லி நான் பேசும்போது சிஸ்டர் இந்த அழைப்பை கொடுத்தார்கள். தேவனுக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். அருமையான அவருடைய கணவரை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவருக்கு வயதில் எத்தனையோ நண்பர்கள் இருந்திருக்கலாம், உடன்பிறப்புக்கு இருக்கலாம், உறவுகள் இருப்பீங்க, சபையார் இருக்கீங்க. அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது என்னிடம் உண்மையிலே ரொம்ப ஒரு பூர்ண அன்பை நான் அவரிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அவர் கடைசி மரண பரிந்தத்தில் கூட அவரை குறித்து நாங்கள் கேள்விப்படும்போது ஆண்டவரிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். அருமையான சகோதரி சொன்னது போல, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதனால தேவன் அவரை ஏற்ற வேலையில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இதுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது நம்ம கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நேரத்தோடு கொடுத்த உங்களுக்கு நன்றி. மீண்டுமாய் நான் இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லப்படுக போகிற வார்த்தை, 1 வருடம் ஆகிவிட்டது. 1 வருடம் எல்லாம் இன்றைக்கு 1 மாதம் போல் கழித்து விடுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 1 வருடம் எல்லாம் 1 மாதம் போல் இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேகமாக ஓடுற நாட்களில் ஐயா ஊழியர் அவர்கள் அவருடைய மருமகன் ஜெபிக்கும்போது சொன்னார், 1 வருட காலத்திலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வந்தார். அவர் கொடுத்த அன்பை நிச்சயமாக தேவன் கொடுத்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் வாசியுங்கள். 22ஆம் அதிகாரம், எரேமியா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நல்ல காதுள்ளவன் கேட்க கடவன். வேதம் என்பது இந்த ஃபேன், இந்த மின்விசிறி ஓடுகிற அந்த ஃபேன் வாங்கும்பொழுது கூட அதுக்குள்ளே அதனுடைய ஆப்ரேட்டிங் மேனுவல், அதை எப்படி பயன்படுத்தணும், உபயோகிக்கிற முறைகளை போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இசைக்கருவிக்கு வாங்கும்பொழுது கூட அதனுடைய மேனுவல் போட்டு கொடுப்பாங்க. இந்த பொருள் ஒலிபெருக்கி மூலமாக பேசுகிற எல்லா காரியத்துக்கும், ஈவன் ஒரு பட்டுப்புடவை வாங்கினால் கூட அதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி உலர வைக்கணும், எப்படி அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு பலவிதமான ஒவ்வொரு எல்லா பொருட்களுக்கும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இது உலக வகையான மேனுவல். நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய மேனுவல் மனுஷனுக்காக கொடுத்தது இந்த பரிசுத்த வேதம். அல்லேலூயா. இந்த என் அன்பு தேவ ஜனமே, அவர் வார்த்தையினால் உண்டாக்கின காரியங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் வேதமாக கையில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு வேதம் தான் சான்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்பீர்களேயானால் இதனுடைய மனமகிழ்ச்சியை நீங்கள் கண்ணார ரசிப்பீர்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக என்ன பண்ண வேண்டாம், பரிதபிக்கவும் வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வீட்டில் அவர் பட்ட பாடுகள் நிமித்தமாக அவர் மரித்திருக்கிறார். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள். கடந்த ஜூன் 2ஆம் தேதி வட மாநிலத்தில் ஒரே ரயில் விபத்தினுடைய காரணத்தினால உயிர் சேதம் 281 கடந்தது என்று நாம் பத்திரிகையின் வாயிலாக பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பத்திரிகை, டிவி, மீடியாலாம் பார்க்குற பழக்கம் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்படி அதிர்ச்சி மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அன்பானவர்களே, மரித்தவனுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அழ வேண்டாம். ஏன்
அழக்கூடாது, மரித்தவனுக்காக ஏன் அழக்கூடாதுன்னு சொன்னால், மரித்தவன் இனிமேல் அவன் வந்து என்ன பார்க்க போகிறதில்லை, திரும்பி அவன் ஜனன பூமியினே அவன் காண்பதில்லை. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது நலம். ஞானிகள் இருதயம் எல்லாம், ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்குமா? ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். அப்போ இந்த துக்க வீடு, இந்த ஆறுதல், இந்த ஓராண்டு நினைவு கூட்டத்திற்கு வந்துக்கிற நீங்களெல்லாம் கூட கர்த்தர் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். இந்த ஞானத்தின் மூலம் நாம் என்ன செய்யலாம்? அப்போ அழ வேண்டாம், மாறாக என்ன செய்யலாம்? நம்ம குடும்பத்தில், நம்ம இனஜன பந்துக்களில், நம்ம திருச்சபையில், ஈவன் நம்ம சமுதாயத்தில் எத்தனை சீர்கேடான காரியங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, கொலப்பாக்கம் இயேசு சுகமளிக்கிறார் ஊழியம் நடத்தி வருகிறோம். கடந்த ஆண்டில் 3ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 12 ஆண்டு நிறைவு செய்து 13ஆம் ஆண்டில் கர்த்தர் அந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். 3ஆம் ஆண்டு ஓப்பனர் மீட்டிங் ஒரு பெரிய கிரவுண்டில் வச்சோம். அந்த கிரவுண்டில் வைக்கும்போது அன்பு சகோதரியர்கள் தான் தலைமையேற்று அந்த நிகழ்ச்சியை, அந்த 3ஆம் ஆண்டு நினைவு கூட்டத்தை, அந்த நற்செய்தி கூட்டத்தை நடத்தி கொடுத்தார்கள். சகோதரர்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக எங்களுக்கு நன்றாக அவரோடு கூட நல்ல நட்பில் நாங்கள் இருக்கிறோம். அந்த நாட்களில் வரும்போது அவர்கள் கொடுத்த செய்தி இன்னும் என்னுடைய மூத்த ஒரு நண்பர் சொல்லலாம், ஆலோசகர் சொல்லலாம், மிஸ்டர் அகஸ்டின், 65 வயது, இன்னும் கூட இந்த சகோதரியுடைய மெசேஜை அவர் ரொம்ப ரசிப்பார். சென்னை பெரிய பனிச்சேரி கோவூர் பக்கத்தில் இருக்கிறார். அந்த அம்மா எங்கேருந்து வந்தாங்க, நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய பெரிய ஆல்பம் போட்டு வச்சுக்கிறோம் சிஸ்டர் கூட அந்த ஊழியத்தின் நாட்களில். கடந்த இந்த 2000 இந்த கொரோனாவுக்கு முன்பதாக மார்ச் மாதத்துடைய ஆண்டு விழாவிலும் சகோதரி அவர்களையும் அவருடைய கணவரை அழைத்து தான் அந்த ஆண்டு விழா நடத்தின நாட்கள் நேற்று நடந்தது போன்று இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கி நம்ம அப்படியே கொஞ்சம் இருதயத்தை திருப்பி பாருங்க. நம்ம குடும்பத்தில், நம்ம உடன்பிறப்புகள் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்க வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள். எத்தனை சிறை! இன்றைக்கு இயேசு சுகம் அளிக்கிற சபையில் 3 நாள் 1 மணி நேர உபவாச ஜெபம். காலையில் எங்கள் வெள்ளிக்கிழமெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போயிடுறாங்க, கலந்து கொள்ள முடியவில்லை என்பதனால காலை 5 to 6 மணி வரைக்கும் காலை ஜெபம் நடக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், எதற்காகலாம் ஜெபிக்கிறேன்னு சொன்னால், போதை வஸ்துகள் தலைவிரித்து ஆடுகிற இந்த நாட்களில், அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொடுக்கிற இந்த நாட்களில் இவர்களுக்கெல்லாம் ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் நடக்கிறது. அதில் அநேகர் கலந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்காக கதறி அழுகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக என்ன பண்ண வேண்டாம், பரிதபிக்க வேண்டாம். ஏன்னா மனுஷனுடைய நிலைமையை கர்த்தர் வகையறுத்துட்டாரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு மரித்தவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மரித்தவங்களுக்கு இனி நம்ம அவங்களுக்காக அழுது போகிற நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை இங்கே சகோதரி உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டாக தான் இங்கே ஜெபத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் சர்க்கிள் நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் பார்ப்பீர்கள். ஏன்னா எங்கள் குடும்பம்லாம் ஒரு இந்து குடும்பம். இந்துன்னு சொன்னால் வைராக்கியமாக இருக்க மாட்டாங்க. அதனால் அமாவாசை நாள் குறி பார்த்துட்டு நடத்துகிறோம் கிடையாது. என் குடும்பத்தில் நாங்கள் 6 சகோதரர்கள், 6 ஆண் பிள்ளைங்க. என் தாயார் எங்களுக்கு மற்ற வீட்டில் நிகழ்ச்சி நடக்கும்போது பிள்ளைகள் ஏமாறக்கூடாது என்பதற்காக எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டிருப்பாங்க. ஆடி மாதம்னா அதுக்கு ஒன்று, தீபாவளினா அதுக்கு ஒரு விருந்து, பொங்கல் என்றால் விசேஷம், கிறிஸ்மஸ் நாளில் நல்ல எங்களுக்கு பிரியாணி விருந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி எல்லா நாளையும் கொண்டாடினவர்கள் தான் எங்களுடைய தாயார். அந்த சர்க்கிளில் அவர்களும் நிறைய உடன்பிறப்புகளோடு பிறந்தவர்கள். சென்னை மணப்பாக்கத்தில் அவர் வீட்டில் சில இன்ப துன்ப காரியங்களை கலந்து கொள்ளும்போது நான் பார்த்துருக்கிறேன். மறைந்த அந்த திருவுருவ படத்தாண்ட வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருவாங்க. ஏதாச்சும் அன்றைக்கி தான் வடை, கேசரி, என்னென்னலாம் செஞ்சு எடுத்து வந்து வைக்க முடியுமோ எல்லாவற்றையும் அந்த மறைந்த உருவத்தாண்டை எடுத்து வந்து வச்சுட்டு அவங்களுக்காக துக்கம் கொண்டாடுவாங்க. அன்பானவர்களே, அவங்கெல்லாம் இனி ஜனன பூமியை காண்பதில்லை, நுகரக்கூட முடியாது. உயிரோடு இருக்கும்போது தான் உனக்கும் எனக்கும் பேர், பாஸ்டர் வந்துட்டாரா, ஊழியக்கார் வந்துட்டாரா, அம்மா வந்துட்டாங்களான்வாங்க. மறித்துட்டா ஃபோனில் கேட்பான், எப்போங்க எடுக்கிறாங்க பாடின்னு கேட்பான். நம்ம நிலைமைலாம் அப்படி தான். இதை எல்லாரும் உணரணும். நம்முடைய நிலைமை ஒரு காற்றடித்த பலூன். எவ்வளோ நாள் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? யோபு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிங்கள். யோபு 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன், நல்லா கவனிக்கணும்,
நாமெல்லாம் எந்திரமயமால உருவாக்கப்பட்ட எந்திரம் அல்ல. எல்லாரும் ஒரு தாய் வழியே பிறந்தவர்கள் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். வேதமும் நமக்கு தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனமாய் இருக்கிறான். இதெல்லாம் ஞானிகள் தான் இதெல்லாம் உணர முடியும். ஞானிகள் தான் இதெல்லாம் உணருவாங்க. சங்கீதம் 73 வாசிக்க வேண்டாம். இன்றைக்கு வானம் உயர மட்டும் அவங்களுடைய வார்த்தை இருக்கிறதா, துன்மார்க்கருடைய வார்த்தை. அவங்க மேல நீ பொறாம கொள்ளாத, நீ எரிச்சல் அடையாத. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் பலத்திருக்கிறானே, அவனிடத்துல நல்ல வாகனங்கள் இருக்கிறதே, பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களே, கொடுமை உள்ளவன் மேல் நீ என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாத. உலகத்தில் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு துக்க வீட்டில் ஞானமுள்ளவருடைய இருதயம் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கை ஒரு பெரிய சஞ்சலம். யாருக்கு எங்கே போய் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி திரௌபதி முர்மை கேட்டாலும் சஞ்சலம். உண்மையிலே அழைத்து அவர்களை சிறப்பிக்க வேண்டிய இடத்தில் அவர்களை அழைக்கவில்லை. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் பேரு. அவர்களுக்கு சஞ்சலம், சரீர பிரகாரமாக சஞ்சலம், மன ரீதியாக சஞ்சலம். கிராமத்தில் ஏறு உழுவுற ஒரு ஏறு உழவனை கேட்டால் கூட தங்களுடைய விவசாய நிலத்தில் சரியான விளைச்சல் இல்லை. இன்னும் என்ன சொல்லலாம், காலம் பருவநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்த எனக்கு தொகை கிடைக்கல என்று சொல்லி எல்லாரும் இன்றைக்கு வருத்தம் தான். அன்பானவர்களே, யாருக்கு இல்லை வருத்தம், யாருக்கு இல்லை போராட்டம்? அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷனுடைய நிலைமை இதுதான். அதாவது அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கிறானா? நீங்களும் பேசுங்க. மனுஷனுடைய பிறப்பே வருத்தம் அனுபவிக்கத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேன். எங்கெங்க திராட்சை தோட்டத்தை நாட்டுவாங்க, வயல்வெளிகளை வாங்குவாங்க, தங்களுடைய பேருக்கு அடுத்த இன்னொரு பேரில் பினாமி சொத்து வாங்குவாங்க. அவங்க எல்லாம் சொத்துக்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் அவங்க தான் இருக்க மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, வாழ்நாள் ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் உன் ஆன்மாவை நீ ஆண்டவருக்கு நேராய் திருப்பி இருக்கிறாயா? இதுதான் சதம், இதுதான் கேள்வி இருதயத்தில் இருக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு கண் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு உலகமே ஒரு சதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சிறிய கதையை நான் சொல்லுகிறேன் வருத்தத்தை குறித்து. ஒரு காய்ந்த இலை, ஒரு காய்ந்த அரச இலை ரோட்டிலே புரண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறதா? இது எங்கே போய் கொண்டிருக்கிறதுன்னு கேட்கிறார்கள் அநேகர். இது எங்கே பறந்து கொண்டு போகிறது? என் பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லி காய்ந்த அரச இலை ரோட்டிலே புரண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறதாம். எங்கே போகிறாய்? நான் காசிக்கு போகிறேன், நான் கேதார்நாத் போகிறேன், நான் பத்ரிநாத் போகிறேன், இப்படி புண்ணியம் தேடி போகிறேன் என்று சொல்லி அந்த காய்ந்த அரச இலை ரோட்டிலே புரண்டு கொண்டு போயிருக்கிற வேலையில திடீரென்று ஒரு பெரிய மண்ணாங்கட்டியும் வழியிலே குறுக்கிட்டதாம். பெரிய ஒரு மண்ணாங்கட்டி. இந்த மண்ணாங்கட்டி கேட்கும்போது மண்ணாங்கட்டியிடமும் அதே சமாதான குறைவு, நான் இங்கே போகிறேன், புண்ணியம் தேடி போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த வேலையில் அந்த மண்ணாங்கட்டியும் சொன்னதாம், நான் கூட வருகிறேன், எனக்கும் இந்த பூமியில சமாதானம் இல்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, காய்ந்த இலையும் சொல்லுகிறது, மண்ணாங்கட்டியும் சொல்லுகிறது, இருவருக்குமே சமாதானம் இல்லை. இந்த வருத்தமான உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை, நான் சமாதானத்தை தேடி புண்ணியம் தேடி பல இடங்களுக்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் ரெண்டு பேருமே சரி நானும் வருகிறேன் என்று உடன்பாடு ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் செல்லுகிற பாதையில் இவர்கள் இரண்டு பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டார்களாம். என்னவென்று, காற்று அடித்தால் நான் உன் மீது ஏறி உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க மண்ணாங்கட்டி. பெரிய காற்று எதனால் வீசினால் காய்ந்த அரசியல் என்ன பண்ணிடும்? யாரும் பேச மாட்டீங்களா? நீங்களாம் கேட்குறத பார்த்தா இவர் எப்போ முடிப்பார்ன்ற மாதிரி. நான் சீக்கிரம் தாங்க முடிப்பேன், நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். காய்ந்த அரசியலை காற்றடிச்சா என்ன பண்ணிடும்? பறந்துடும். உடனே மண்ணாங்கட்டி அப்போ சொன்னதான், நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன் மீது நான் ஏறி உட்காந்துக்கிறேன் சொன்னான். மண்ணாங்கட்டி கிட்ட காய்ந்த இலை, ஒருவேளை திடீரென்று மழை வந்தால் நான் உன் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறேன். காய்ந்த அரசியலை சொன்னதான். மழை திடீர்னு மழை வந்தால், இப்போது கூட இங்கு மழை இல்லை, எங்கள் வீட்டாண்ட மழை அதிகமான மழை இல்லை, ஆனாலும் மக்கள் நடமாட்டம் இருக்கிறது, அப்படி ஒரு மழை. அந்த அரசியலையும் சொன்னதான், மழை பெய்ந்தால் நான் காப்பாற்றுகிறேன், காற்றடித்தால் நான் உன்னை இருவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு
எங்கே போகிறார்கள்? புண்ணியம் தேடி, சமாதானத்தை தேடி. எனக்கு அன்பானவர்களே, போகும்போது அதே போன்று காற்று வந்தது, மண்ணாங்கட்டி ஏறி உட்கார்ந்தது. மீண்டும் காற்றுக்கு அடுத்து மழை வந்தது. இந்த மழையில மண்ணாங்கட்டி அரசியலை காப்பாற்றினது. கொஞ்சம் தூரம் கடந்தார்கள், இரண்டும் சேர்ந்து வந்தது. இரண்டும் சேர்ந்து வந்தது. காற்றும் அடிக்கிறது, மழையும் அடிக்கிறது. யார் யாரை காப்பாற்றக்கூடும்? போய் சேர்ந்தார்களா? பறந்தார்கள், கரைந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீ தேடும் சமாதானத்தையும் நிம்மதியும் கர்த்தர் இல்லை என்று சொன்னால் இந்த ஊழியம் மூடப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு இல்லை என்று சொன்னால் இவர் இருதயத்துக்குள்ளே சகோதரியை மாதந்தோறும் இந்த பொங்கல் நாளிலே இந்த சபையினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது சென்னை மதுரை வாயில் இருக்கிற பெத்தேல் ஆலயத்தில் சகோதரி ஆண்டு விழா நடத்துகிற நாட்களில் சகோதரியை நாங்கள் பாராட்டி தானியல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லி அதை நான் சகோதரிக்கு அங்கே ஒரு கௌரித்து வந்ததை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 12:3 தானியல் 12:3 என்ன சொல்லுகிறது? யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. தானியல் வா. இல்ல சிஸ்டர், அதுவா? அதாவது ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்தின் ஒளியை போலவும் காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை, பெரிய ஸ்டார்ஸ், இன்றைக்கு இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் நொடிந்து போய்விடுவார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எல்லாம், வாசிங்க அந்த வசனத்தை, நட்சத்திரங்களை போலவும். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. என்றென்றைக்கும் சதா காலங்களும் பிரசங்கிக்கிற ஒரு சகோதரியாக தான் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வருகிறார். சதா காலங்களிலும் அநேகரை நீதிக்குட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க கூப்பிட்டு கும்மாளம் அடிப்பதோ வேற எந்த அன்வான்டான காரியத்தை நான் இங்கு பார்க்கவில்லை. ஒரு ஆரவாரம் இல்லை. கர்த்தரை எப்படி தேட வேண்டும், வார்த்தை மாத்திரமே ஒவ்வொருக்குள்ளும் ஊடுருவ வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு இன்றைக்கு பிரசங்கத்தின் மூலமாய், இந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த பள்ளத்தாக்கின் டீலி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மனதார ஊழியரை, நான் சகோதரி ஊழியத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தரும் இந்த ஊழியத்தை தாங்கி வழிநடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் இல்லை என்று சொன்னால், என் கணவர் என்ன ஆண்டவர், அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட இந்த கேள்வி இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவர் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாம் பின்னோக்கிடுறாங்க. கர்த்தருடைய எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் மேல குறை சொல்லக்கூடாது. ஒரே நாளில் 10 பிள்ளை எழுந்தவர் யோபு. ஒரே நாளில் 10. யாரும் இன்னைக்கு நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் கூட இதற்கு ஒரு கேள்விக்குறியாக இருப்போம். எங்கள் வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாளில் மறிச்சாங்கன்னா நான் தேவனை தூஷிப்பேனா அல்லது தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவேனா என்பது கூட எனக்குள்ளே கூட ஒரு கேள்வி எழலாம். ஆனால் பக்தன் யோபு அப்படி அல்ல. கர்த்தருடைய நாமத்தை அவன் தூஷிக்கவில்லை என்பதுதான் வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இழப்புகள் வர செய்யும். இவையெல்லாம் நடக்க வேண்டியவைகளே, சம்பவிக்க வேண்டியவைகளே. எல்லாரும் வந்தவர்கள்லாம் இங்கே நிலைச்சிருந்தா பூமி தாங்குமா? ஆண்டு எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சிருப்பாரு. ஆண்டருடைய படைப்பே ஒரு பெரிய நோக்கம் தானே. பெரிய ஆலமரத்தில் சின்ன பழத்தை வச்சுக்கிறாரு. சின்ன ஒரு சுத்தி போட்டால் ஒரு 2 கிலோ கூட தேராது. ஒரு பூசணிக்காய் கொடியில் 60 கிலோ காய்க்கிற பூசணிக்காய் காய்க்க வைக்கிறார் தேவன். அவருடைய படைப்புகள் எல்லாம் மிக அருமையானவைகள், ஆச்சரியமானவைகள். அவருடைய செயல்கள் எல்லாம் கிரகிக்க கூடாத ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அருமையான பால்ராஜ் ஐயா அவர்கள், பால்ராஜ் ஐயா தானே சிஸ்டர் ஐயா பேரு? பால்ராஜ் ஐயா என்னை ரொம்ப நேசிச்சாருங்க. நான் என்னுடைய நட்பை என்னுடைய வயசில் பெரியவங்கிட்ட தான் நான் ரொம்ப வச்சுருப்பேன். நான் பணி செய்கிற நிறுவனத்தில் ஒரு ஓனர் இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரும்பொழுது, ஓனர் வீட்டுக்கு வந்தார், பல கோடிகளுக்கு அதிபதி. ஒரு நாள் வந்தபொழுது நல்ல பேக்கோடு தான் வராரு, நல்ல பொருள்லாம் வாங்கிட்டு வராரு. ஈவிபி கொலப்பாக்கத்தில் ஈவிபி ராஜேஸ்வரி திருமண மகள், ஒரே இடத்துல 8 மண்டபம் இருக்குது. யாருக்கு ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொலப்பாக்கத்தில் ஈவிபி மண்டபம், ஈவிபி ராஜேஸ்வரி பேலஸ், ஒரே இடத்துல 8 மண்டபம். ஈவி பெருமாள் சாமியோடைய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிற வீடு. கொலப்பாக்கம் பகுதி ஏர்போர்ட் விரிவாக்கலாம் எங்கள் கொலப்பாக்கத்தில் தான் நடந்தது. இந்த ஏரியாவில் அந்த மேரேஜ் ஆளுக்கு வரும்போது நான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரமானு ஒரு நாள் வந்தார். அப்போது எல்லோரும் என் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் மேடத்தையும் கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போது எங்கள் துணைவேற சொன்னாங்க,
இவருக்கு வயசுல இவருடைய மூத்தவங்க தான் இவரை தேடி வருவாங்க, இவர்கிட்ட பேசுவாங்க. இவருடைய நட்பு வட்டாரங்கள்லாம் அப்படிதான். ரொம்ப பாராட்டுக்குரிய வார்த்தைங்க இது. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஞானம் கிடைக்கும். நான் பிறர் பேசும்போது அவங்களாண்டது ஒரு கற்றுக்குவேன். நான் என்ன சொல்ல வராங்கன்னு கற்றுக்குவேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய நட்பு கூட நல்லவர்கள் இடத்துல இருக்கட்டும். பெரியோர் சிறியோர் என்பதை விட நல்லோர் இடத்துல இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கட்டும். கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை மறித்த ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை, ஒரு முருங்கை கிளை, என் உடன்பிறப்பு சகோதரி சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிறாங்க. இப்போ கொலப்பாக்கத்தில் வீடு வாங்கி வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அவருடைய பாடுகள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிமா. நீதிமான் மடிந்து போகிறான். இன்னைக்கு கூட நிறைய பேர் இதை ஒரு யாருக்கோ எவர்களுக்கோ என்று தான் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வேக வேகமாக போனா கூட, ஆண்டவரே அதுக்குள்ள என்ன நிலைமையில் போறார்களோ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று வேண்டுதல் செய்வதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்க வேண்டும். நாம் தினசரி வாழ்க்கையில எத்தனையோ மரண ஊர்வலங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லோரும் கதறி கொண்டிருக்கிறோமா? யாரோ செத்தான், யாரோ தூக்கிட்டு போறாங்க, யாருக்கோ போனாங்க. இப்படித்தான் இன்றைக்கு நீதிமானுடைய டெத்தை கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. மீண்டும் அதே வரியை வாசிங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றாக கவனிங்க. பால்ராஜ் ஐயா இந்த உலகத்தில் தீங்கு வராததுக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆண்டுக்கு மாறாக அழாத, நம்ம நன்றி தான் சொல்லணும். தீங்கு எங்க பார்த்தாலும் தீங்கு, யாரிடத்துல பார்த்தாலும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேலும் கொடிய நாட்கள் வரும் என்று நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இதை ஏற்கனவே உரைத்திருக்கிறார். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒருவேளை நாம நினைச்சிருப்போம், நாம பரவாயில்ல, எனக்கு கொஞ்ச நாள் கொடுத்துருக்காரு ஆண்டவர், இன்னும் எவ்வளவு பாடுகளை பார்க்க போறோமோ தெரியல, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாம நினைச்சிருந்த நம்ம வீட்டாரே தான் சத்துருவா மாறுவான். சில வேலையில நம்ம உடன்பிறப்பு தான் மாறுவான். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கண்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது. நான் சபையில போதிக்கிற வார்த்தை, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படிங்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்தா நீ கொம்பத்துன்னு கோலத்துன்னு போவியா? நம்ம என்ன செய்யணும்? வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி ஆண்டவர் எதை பேஸ் பண்ணி வீட்டாரே நமக்கு இப்படி இருப்பாங்க, நான் எதிர்ட்டுக்காரன் சண்டைக்கு வருவனா இல்லையா? இப்படி உணர்ந்து இந்த காலத்தை கணித்து நாம் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீங்கு நாள் வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இன்னைக்கு நம்ம எல்லாம் சிந்திக்கணும். ஓகே, அப்போ ஆண்டவர் ஐயாவை சரியான பாதையில் தான் நடத்திருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் தான். ஆண்டருக்கு எதை எப்போ எங்க செய்யணும்னு தெரியும். எதை எப்போ என்ன செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க. பாருங்க, எங்க வீட்டில் இப்போ எங்க பகுதியில் கால்வாய் வசதி வந்திருக்கு, ட்ரைனேஜ் வசதி. அதுக்கெல்லாம் இணைப்பு கொடுக்குறவங்களாம் கொடுத்துருங்க. முன்பெல்லாம் அவங்கவுங்களுடைய பிரைவேட் லேண்டை விட்டுருந்தோம், அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு வீட்டில் ஒரு உரை கட்டி தண்ணி விட்டுருந்தோம். இப்போ எல்லாம் அந்த காவாயில் விடுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஊராட்சி மூலமா. இன்னைக்கு எல்லாருமே அந்த கற்களை தோண்டி அந்த பெரிய ஒரு 15,000 ரூபாய் ஒர்க்கு எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளாக நடந்துட்டு இருக்கு. கவனிங்க, இந்த ரப்பீஸ் சொல்லுவாங்களே, வேஸ்டேஜ் கற்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் லோடாக வாங்கணும். இப்போ இதெல்லாம் தூக்கி வெளியே கொட்டுங்கன்றோம். கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, எரிய ஒரு காலம் உண்டு. காலத்தை தேவன் சரியா நடத்திட்டு வரார். இதை நாம தான் உணரணும். இந்த வேலையில் ஐயாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம தான் இன்னைக்கு உணரணும். அப்போ மருத்துவனுக்காக அழ வேண்டாம். ஏன்னா நீதிமானுடைய மரணம் எப்படின்னு சொன்னா, தீங்கு நாட்கள் வராது முன்னே தேவன் எடுத்து கொண்டிருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 2வது வசனத்தை வாசிங்க. நேர்மையாய் சகோதரியுடைய ஊழியத்திற்கு பக்கபலமாய் ஒரு கழுதை போல அவர் உழைத்தார் என்று சொல்லி சாட்சியை நாம் கேட்கிறோமே. உண்மையிலே இப்போ நிறைய கணவர் மாருங்க சில மனைவிக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அல்லது மனைவி கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். எங்கேயோ நம்ம சபையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒருவேளை யாராச்சும் குடும்ப நபர்களுக்குள்ளே நம்ம கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தா இன்னைக்கு அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கலாம். அன்பானவர்களே, நல்ல அதுக்கும் ஒரு பெரிய கார் இல்லை, பெரிய ஆட்டோ, பெரிய வாகனம் கூட இல்லை, ஒரு சின்ன டிவிஎஸ்
ஒரு நீல கலர் ப்ளூ கலர் தானே சிஸ்டர் வண்டி, ஒரு ப்ளூ கலர் வண்டி எக்ஸல். சிஸ்டரை ஏற்றிக்கிட்டு செங்கல்பட்டு தொழுவெல்லாம் கூட ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ரொம்ப லாங் ஜேர்னி, அதிகமான பயணத்தெல்லாம் ஒரு கழுதையை போல சுமந்து கொண்டு நடந்ததை நாம் சாட்சி கேட்கிறோமே. இப்படி ஒரு வீட்டார் முதல்ல சாட்சி கொடுக்கணும். என் மகன் அப்படி கிடையாதுன்னு பெற்றோர்கள் சாட்சியை விட ஜனாதிபதி சாட்சி பெருசு கிடையாது. குடும்பத்தார் சாட்சி தான் முக்கியமானது. சகோதரி சொல்லும்போது அவருடைய கணவர் வாழ்ந்த நாட்களில் பெரும்பாலானோருக்கு பிடிக்காதவங்களே கிடையாது. பெரும்பாலானோருக்கு, ஒருவேளை ஒரு சிலருக்கு யாருன்னா இருக்கலாம், அது ஆண்டவர் தான் அறிவார். பீட்டர் தனுஷ்கோடின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் உட்காந்து, என்னப்பா என் சொந்தங்களே என்னை இன்னும் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பெரிய சொந்தக்காரர்களோட பிறந்தவன். நான் இன்றைக்கும் ஒரு சொந்தங்கள் கூட என்னை புறம்பே தள்ளினது கிடையாது. எங்கு சென்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். நீதியாய் ஆண்டவர் சொல்ல, நீதியாய் என்ன சொல்ல, இல்லை சொல்லுங்க. இவர் ஐயாவுடைய சாப்டர் சொல்றாங்க. என்னை பத்தி ஏன் சொல்றீங்க, ஐயா பத்தி சொல்லுங்கன்றாங்க. கரெக்டு தான். நீதியாய் நடந்தவர்கள் வாசிங்க. நேர்மையாய் நடந்தவர்கள். ஐயா இப்ப எங்க இருக்கிறாரா? சமாதானத்துக்குள்ளே இருக்கிறாரு. எத்தனை பாடுகள்! கொஞ்ச நாள்ல சிஸ்டரை தடுமாறிட்டு இருப்பாங்க அவருடைய வியாதியினுடைய பலவீனத்தின் நேரத்தில். எனக்கு தெரிஞ்ச பாலா மணி என்கிற ஒரு சகோதரர், அவருடைய தாயார் தஞ்சாவூர்ல இருக்கிற பட்டுக்கோட்டை என்ற இடத்துல இருந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் தாயார் 64 வயது ஆகிறது, மல்லிகா பெயர். என் தாயாருக்கு இடது காலில் சர்க்கரை வியாதினால இந்த கால் முட்டிக்கு மேலே துண்டிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு சகோதரிகள் நிலைமையை சற்று யோசித்து பாருங்க. சர்க்கரை வியாதி தீர்ந்த பாடு இல்லை, காலோ துண்டிக்கப்பட்டு விட்டது, படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நிலைமை, அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் அம்மாவுடைய பென்ஷன் மட்டும் வாங்கிக்கணும் கவனிக்காமல் இருக்கிறானா, தம்பி மட்டும் போராடி கொண்டிருக்கிறார். வந்த மனைவி மட்டும் எத்தனை நாள் பார்த்து விடுவார்கள்? என்ன ஒரு நிலைமை, கொடுமை! இப்படி அநேக உபத்திரவங்கள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் பெருகி இருக்கிற இந்த வேலையில் ஐயா இன்னைக்கு சமாதானத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவரும் பலவீனத்தோடு இன்னொரு 10 வருஷம் வாழக்கூடியவர் தான் சொல்லிட்டு அப்படியே படுக்கடியாக இருந்தா, அப்பாவுக்கு எழுப்பி உட்கார வச்சு மருந்து கொடுத்தும் கூட என்ன பண்ண, என்ன அவருக்குன்னு கேளுன்னு சொல்கிற நிலைமை வந்துடும். ஆமாம், வருத்தமும் சஞ்சலமும் மாறிடும். மனைவி தூஷிக்கிற நிலைமை வந்துடும். பிள்ளைகள் என்ன சும்மா கத்திங்கிற அமைதியாரு அப்படி என்கிற நிலைமைக்கு வராதபடிக்கு ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்றாரு. இதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம், உண்மையிலே ஒரு வயதுக்கு ஏற்றவாறு இன்னும் 10 வருஷம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யாரை எங்க எப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போ சமாதானத்துக்குள் பிரவேசித்து என்ன பண்றாங்க? தங்கள் படுக்கையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க ஐயா? இலைப்பாடுறாரு. இந்த ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வு. இப்போ என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா அடிக்கடி, கொஞ்ச நேரம் சேரில் உட்காருங்க அமைதியா, போய் தண்ணி கேன் கொண்டு வரீங்க, மாடு பால் கறக்குறீங்க, பிள்ளைங்களை போயிட்டு காலேஜ் விட்டு வரதுக்கு போகிற வரைக்கும் ஓடுறீங்க. என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் மாடுலாம் இருக்குது, மாடெல்லாம் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. அந்த ஓய்வு இல்லை, நித்திய ஓய்வில் அவர் இருக்கிறார். நித்திய ஓய்வு. கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அந்த பாக்கியவான் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை குறித்து கலங்கியிருக்கிற உனக்கும் எனக்கும் இறுதியாக முடிக்கிற நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்னும் அந்த சமாதானத்துக்கு என்ன செய்து கொண்டிருக்கார், அவரை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்? கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாமே. ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாலும் நான் வெள்நாடை அணிகிறவன் அல்ல. இன்றைக்கு திருச்சபையிலே முதல் வாரம் திருவிருந்து என்பதனாலே நாங்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும் வெண்ணாடையில் வருவது வழக்கம். ஆடை போல வாழ்க்கையில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் என்னுடைய பிரசங்கம். நான் ஆடை குறித்து கமெண்ட்ஸ் கொடுக்குறவன் கிடையாது. நல்ல ஆடைகளை உடுத்துங்க, பிறரை யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, அது ஒரு தவறான எண்ணங்களுக்கு கொண்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதுதான் எங்களுடைய உபதேசம். அன்பானவர்களே, எனக்கு ட்ரெஸ் எடுத்து நான் வேறு கலர் ட்ரெஸ்ஸு ஒரு வேறு எதுனா போடலான்னு நினச்சேன். நான் வேறு ட்ரெஸ்ஸு போடலான்னு நினச்சேன். நல்லா கவனிங்க. இல்லை, ஆண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்கன்றாங்க எங்கள் மிஸ்ஸஸ். ஆண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. சிஸ்டர்கிட்ட இல்லாத பட்டு புடவையா, விலை உயர்ந்த புடவெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க அங்கே வரும்போதெல்லாம் அப்படியே நல்ல ஒரு பிரின்சிபால் மாதிரி வருவாங்க. ஐ நோ வெரி வெல். எனக்கு நல்லா தெரியும் சகோதரியை பற்றி. எங்களை நேசிக்கிற ஒரு சகோதரி. இந்த பகுதியில் அவங்களை நான்
இந்த பகுதியில் கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட இடம் இது. யாரோ எதுவோ சொன்னாங்க, கட்டாயத்தின் நிர்பத்தின் பேரில் வாங்க வேண்டிய இடம் இது கிடையாது. கர்த்தர் கொடுத்த இடம். அல்லேலூயா. எல்லாம் இங்கு நேர்த்தியாக தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போது ஆண்டி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. நான் இந்த சஃபாரியை போடும்போது ஒருவரை நினைத்தேன். நீங்கள் யாராக இருக்கும் நினைக்கிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்கும் நினைக்கிறீர்கள்? யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுமா. உங்க தாத்தாவுக்காக தான் வந்துக்கிற மகளே, உன்னுடைய உற்சாகத்துக்காக நன்றி. இங்க அமர்ந்திருக்கிற ஊழியக்காரன் நினைத்தேன். இதோ அமர்ந்திருக்கிற முதல் வரிசையில் சகோதரியுடைய மருமகன் என்று அவரைத்தான் நினைத்தேன். கொலப்பாக்கத்தில் உயிர் தேர்ந்த இயேசு சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஐயா உண்மைதானே? நான் பார்த்து சுகேத்ராஜ் பாஸ்டர் சர்ச்சில் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அரக்கையில் இது மாதிரி சஃபாரி போட்டு கூட நான் சஃபாரி போட்டால் ஒரு பார்வை பார்ப்பேன் எல்லாருமே. அவருக்குலாம் ரொம்ப ஷூட்டாக இருக்கும் அவருடைய ஹைட்டு வெயிட்டுக்கு. அன்பானவர்களே, இதை போடும்போதே நான் நினைத்தேன் இப்படி. ஆனால் மக சொல்கிறது மேலே, மகளே உங்களுடைய தாத்தாக்கா இது நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா மகளை உற்சாகமாக நம்ம சபை பிள்ளைங்க மாதிரி உற்சாகமாக பதில் சொல்லுது. ஏசு சுகமலிக்க சபையில் யார் பதில் கேட்டாலும் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் இப்போது வாலிபர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வாலிபர் மீட்டிங்கில் சொல்லிட்டு வந்தோம், பாஸ்டர் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம ஆண்டி வீட்டுக்கு ப்ரேயர் போகிறோம், கர்த்தர் நடத்தணும், எங்களுக்கு எந்த சேதம் கொண்டு போனோம், முதல்ல சரியாக நடத்தணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வெள்ளைங்கி பாருங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். அல்லேலூயா. அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க? ஐயாவுடைய பாடுகளை சகோதரி இன்னும் கூட அப்படியே நிழலாட்டமா இருதயத்தில் இருக்கும். அவரை பார்த்தவர்கள் அவருடைய நிலைமை தினம் தினம் எங்களோடு கூட போன்ல சொல்லும்போது, ஜெபிச்சிங்க அங்கிள் இப்படி இருக்காருமான்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. மிகுந்த உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவர் பார்க்கிறாரு. யாருக்கு என்னென்ன செய்யணும் தெரியும் இல்லையா? என் பிள்ளை என்னென்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். வாசிமா அந்த வார்த்தை மீண்டும். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால், நல்லா கவனிக்கணும், முடிக்க போற தருணம். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயமாக பலகையில பதிவு செய்யுங்கள். இன்னைக்கு பால்ராஜ் ஐயா உபத்திரத்திலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டதுனால அவர் எங்கே இருக்கிறார் என்பதற்கான சான்று. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து, இப்போ இங்கே இல்ல, இது மலையம்பக்கமா பூவிருந்தவல்லியா சிஸ்டர் இந்த ஊரு, இந்த ஊராட்சி, இது என்ன நகராட்சி? இது பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி. பூந்தமல்லின்னுவாங்க, பூவிருந்தவல்லின்னுவாங்க. ஆங்கிலத்தில் பூனமல்லின்னு போடுவான். இந்த பூவிருந்தவல்லிக்கு பெரிய குழப்பம். பூவிருந்தவல்லி தமிழில் நம்ம பழைய பீப்புள்ஸ் அங்கே தான் பூந்தமல்லி பான்னுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தா பூனமல்லின்னு போடுவான். 3 வகையான பேர் இருக்குது இதுக்கு. அதுக்காக தான் மீண்டும் நான் சரி செஞ்சு சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பூந்தமல்லி பகுதியிலிருந்து, பூவிருந்தவல்லி பகுதியிலிருந்து ஐயா துதிக்கல, எங்கே துதிச்சுக்கிட்டாரு ஆண்டவர்? எங்கே துதிச்சுருக்கிறாரா? சிங்காசனத்தில். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே எப்படி இருப்பாரா? வாசமா இருப்பார். அதனால தான் நீங்க துக்கத்தை கூட, டெத்தை கூட நீங்க ஒரு லகுவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துடணும் கிறிஸ்தவர்கள். சாவு எனக்கு ஆதாயம், கெயின். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு இந்த ஆதாயம் எது என்பதுனா, கிறிஸ்துக்குள்ள ரத்தத்தினால துவைக்கப்பட்டுள்ளா இருக்கணும். வாழும்போது ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தா அதுக்கு என்ன பலன்? இன்னைக்கு ஒரு சின்ன வியாபாரம், தலை சுமை வியாபாரிகள் கூட, ஒரு கீரை வியாபாரி கூட இன்றைக்கு அதுல லாப நட்டம் இல்லாமல் வியாபாரம் செய்வது கிடையாது. அப்ப மனுஷனுடைய வாழ்நாள் கூட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமேனால் நமக்கு லாபம் பரலோக ராஜ்யம். அந்த சிங்காசனத்தில் அருமையான ஐயா அவர்களுக்கு யார் அங்கே இருக்கிறார் என்று பார்த்தோமானோ, அவர்களுக்குள்ளே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசமாய் இருப்பார். வேலைக்கு மருந்து குத்தீங்களா, சாப்பாடு குத்தீங்களா, அல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்களா, அவருக்கு எழுந்து நடைப்பயிற்சி கொடுத்தீர்களா? ஒரு கவலையும் வேண்டாம், ஒரு கவலையும் வேண்டாம். சிஸ்டர் தூர பிரயாணம் போயிருந்தா கூட அவர் கணவர் உடல்நலம் அற்ற வேலையில், ஐயா அவருக்கு மருந்து கொடுக்கணுங்க, அவர் நான் கொடுத்தா தான் சாப்பிடுவார்,
பிள்ளைங்க கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாரு. எத்தனை நாள் ஏக்கம், எவ்வளவு பலவீனம், எத்தனை நாள் இந்த கடந்து வந்திருப்பாங்க. இந்த உபத்திரவத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து அவர் நீதிமான்களை எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு, இனி அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய உறவுகளாய், திருச்சபையாராய், நேசிக்கிறவர்களாய், சுற்றத்தாராய் வந்திருக்கிற நாம ஐயாவுடைய நிலைமை என்ன, எதற்காக எடுத்தார், எல்லாம் இந்த வேதத்தின் மூலமாய் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். நாம என்ன செய்யலாம்? சங்கீதம் 73 கடைசி வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். சங்கீதம் 73 கடைசி வசனத்தை வாசியுங்கள், முடிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 73 கடைசி வசனத்தை வாசியுங்கள். எனக்கோ எனக்கு அன்பானவர்கள், இப்பதான் சும்மா அம்மாவுக்கு நல்ல உற்சாகமான வார்த்தை. நன்றி. வாசிங்க வாசிங்க. இது நான் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சகோதரி, உங்களுக்கு நாங்க பொண்ணோ பொருளை கொண்டு வரல, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம்? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம். எங்களுக்கு எப்படி, எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு நல்லது கெட்டது, எப்படி உயர்வு, ஊழியத்தின் பாதையில் எப்படி கர்த்தர் நடத்தி வருகிறார், எல்லா கிரியைகளும் தினம் தினம் சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். என் இயேசு கூட இருக்க என்ன பயம் எனக்கு, என் இயேசு கூட இருக்க என்ன பயம் எனக்கு. காரிருளோ கடும் புயலோ கனவினில் தோன்றும் பயங்கரமோ, காரிருளோ கடும் புயலோ கனவினில் தோன்றும் பயங்கரமோ, என் இயேசு கூட இருக்க என்ன பயம் எனக்கு. வாழ்க்கை மாறி திணறினேன், வழியில் அவரே துணையானார். வாழ்க்கை இன்பம் திணறினேன், வழியில் அவரே துணையானார். காலம் யாவும் காக்கும் தேவன் கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். காலம் யாவும் காக்கும் தேவன் கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். கரத்தில் அடைக்கலம் புகுந்திட்டேன். என் இயேசு கூட இருக்க என்ன பயம் எனக்கு. என் இயேசு கூட இருக்க என்ன பயம் எனக்கு. தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்ததான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதரி இல்லத்தில் தனது கணவரினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்டவரே கூட்டத்தை ஏற்பாடு செய்து, ஆண்டவரே சபையாரை, அருமையான பால்ராஜையாவுடைய உடன்பிறப்புகளை, சொந்தங்களை, ஆண்டவரே பிள்ளைகளை, குடும்பத்தாரை, திருச்சபை ஊழியர்களை அழைத்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்களா அப்பா. கர்த்தர் நீர் அவர் கொடுத்த நல்ல எண்ணத்திற்காக நன்றி. என் தகப்பனே, காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவரே எங்களை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் காத்து எங்கள் எபினேசர், இனி வரும் நாட்களின் காலத்தை தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் சுகபத்திரமாய் அன்றே உலகத்தில் பிரவாகித்து வர வியாதிகள் மத்தியில் திகிலுக்கு தூரமாவாய் அன்றே வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், பாடுகளை பெரு ஆண்டவரே, பாடுகள் போராட்ட நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தர் ஒரு விஷயம் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஒவ்வொரு கர்த்தர் சுகப்படுத்தும். ஆண்டவரே, கணவரை எழுந்திருக்கிற, தகப்பனாரை எழுந்திருக்கிற, மாமனாரை எழுந்திருக்கிற, உடன்பிறப்பை எழுந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆவியானவர் நீரே ஒருவரே சமாதானக்காரனர் அப்பா. சகல விதமான ஆறுதலின் தேவன் நீர் அப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தேற்றும். பெரிய காரண அற்புதங்களும் செய்தார்களும் தகப்பனைகளை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் விசேஷமாக வீட்டாரோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நன்றி. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.